வணக்கம் இடமலம் நேர்களே. வைப் வித் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு சூப்பரான ஷோ பண்ணி தமிழ்நாட்டுக்கே வைஃப் வித் ஸ்டாலின் அது வைஃப் வித் ஸ்டாலின் உங்க வீட்டில் இருப்பாங்க, எல்லாம் ஒரு குடும்பம்னா இருக்க தான் செய்வாங்க. ஒரு குடும்பம்னா இருக்க செய்வாங்க. ஓ மை காட். சரி, சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து நடுவில் பேசுறப்போ கட் பண்றதால தான் வந்து சட்டமன்றத்தில் எடப்பாடியில் பேசும்போது கட் ஆகுது, எதிர்ச்சியா அப்படி எதிர்ச்சியா கட் ஆகுது. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். அதிர்ச்சியா கட் ஆகுதா எதிர்ச்சியா கட் ஆகுதா? வைப் வித் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஷோ பண்ணி தமிழகத்துக்கே ஒரு சுகம் கொடுத்த ஒரு வைபான சுகம் கொடுத்தாங்க. ஒரு வைபான ஸ்டாலின் அப்படின்னு சொல்ல வந்தேன் நான். அது மட்டும் இல்லாம வயசான ஸ்டாலின் சொல்லுங்க, வைபான அரசியலின் கிங்ஃபிஷர், எதிரிகளுக்கு தண்டர் போல்ட், ஸ்ட்ராங்கா லேகரா அப்படி, தமிழக அரசியலின் காட்ஃபாதர், 5000 கொடுத்த 10,000 இப்படின்னு அவரை வந்து புகழ்ந்துகிட்டே வந்து போகலாம். சாய் அபயங்கர் பாட்டு போட்டிருக்காரு இந்த ஹீரோக்கு. வேற யாரும் இல்ல, திராவிட அம்பேத்கர். கலப்படமான குவார்டர் வீரன் சொல்ல வேண்டியதா அடிச்சு. விவசாயிகளின் வாழ்க்கையை உல்டாவாக்கிய டெல்டாக்காரன், தமிழகத்தின் பட்ஜெட் பத்மநாபன், ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில பட்ஜெட் பத்மநாபன் தான் மும்தாஜ் நடிச்சிச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பிரபுவை பார்த்தேன், நீங்க மும்தாஜை தேடிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியலப்பா. நடுவில் வேற விவேக் காமெடிலாம் உங்களுக்கு வராது இல்ல? மலையாள பாகவதி எல்லாம் வரீங்களா? தாக்க அப்படின்னு அந்த பினராயி விஜயன் ஸ்டாலின் போய் நிக்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்குது. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் கேட்டா ஒரு பதில் சொல்லுங்க. நல்லா இருக்கட்டும். என்னன்னா 2019 கேட்டாங்க நீங்க எப்படி இருப்பீங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாங்க. நான் இருக்கிறது இருக்கட்டும்ங்க, முதல்ல தமிழக மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க. நான் அப்படியே சொல்லிட்டேன் நான். சே, ட்ராப்ல சிக்காம தப்பிச்சிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு விஷயத்தோட என்ன முடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டியை நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம ஒரு மாதிரி கடுப்போடே வச்சிருப்பாங்க. அப்படி வந்து காங்கிரஸ் கட்சியோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஒரு ஏதோ ஒரு சக்காலத்தின் நடுவில் வந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி நீங்க பாக்குறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, ஜீன்ஸ் படத்துல இந்த ராதிகா அர்த்தன் போட்டோமா அப்படின்னு, ஏன்னா ஒரு கடைஞ்சிடுத்து தியா இருப்பான் நான் சார் என்ன பிள்ளை அப்படின்னு, எதுவுமே தெரியாமல் இருக்கே உன்னை வச்சு இந்த மாதிரி ஒரு மாக்கானை வச்சு நான் அப்படியே குடும்பம் நடத்துறது அப்படின்னு, அதை தான் காங்கிரஸ் கேட்டிருக்க மாதிரி நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த 3 மாசமா அர்த்தன் போட்டோமா அப்படின்னு தலையை காமிச்சிட்டு இருக்காங்க. அது எப்போ நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியுது. சரி, என்ன எங்கே தான் போய் முடியும் இது? என்ன ஒரு பேரம் பேசுகிறாங்க? இல்லை நிஜமாக அறுத்துட்டு தான் போக போகிறாங்களா, இல்லை நாடகமா இது? பேரம் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி. அரசியல்னு வரும்பொழுது இதான் சான்ஸ் அவங்களுக்கு. நீ 5 வருஷம் அவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டீங்க, சில பிறந்தங்க மட்டும் கண்டுப்பீங்க. சரியா? அவர் தானே தமிழ் காங்கிரஸ் சில பிறந்தங்க இந்த அப்புறம் ஆஸ்தாவன் அல்லக்கை ஒருத்தன் பாருங்க. அதாவது நீ காலத்துக்கும் அடிமை. பீட்டர் அல்ஃபோன்ஸ். சரியா? அவன் பேருக்கு தான் காங்கிரஸ், அவன் உறுப்பினர்கள்லாம் திமுகவில் தான். அந்த மாதிரியான ஆஸ்தான அல்லக்கைகள். சரி, இவங்களை மட்டும் கவனிச்சுட்டா போகிறோம் அப்படி. அடிமட்டத்தில் இருக்க காங்கிரஸ் ஒன்றா இருக்கான்ல, அவன் 22 வருஷமா இந்த கூட்டணி இருக்குங்க. நடுவில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஏதாவது பிரேக் ஆகிருக்கலாம். மற்றபடி 22 வருஷமா இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 15 பேர், அதே 20 பேர் எம்எல்ஏ எம்பி, இவங்க மட்டும்தான். அப்போ அந்த உள்ளாட்சித்துறை, இந்த அடிமட்டத்தில் கிராஸ் ரூட்ஸ் இருக்குல்ல, இவங்கெல்லாம் இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடையாது. அப்போ அவன் கடுப்பாக வேணா மாட்டான் கண்டிப்பாக. அப்போ அந்த கடுப்பை தான் இப்போ காட்டுறான். சரி, அவன் பார்க்குறான் இவன் எல்லாம் எவ்வளோ கொள்ளையடிக்கிறான், எவ்வளோ சாப்பிட்றான் அப்படின்னு. சில பிறந்தவங்களுக்குலாம் நல்ல வசூலுங்க. இந்த ஸ்கிராப்பு எடுத்ததுலாம், இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஸ்கிராப் இருக்கு இல்லையா, ஸ்ரீபெரும்புதூர் இருக்காட்டுக்கோட்டையில் வந்து உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய மெட்டல் ஸ்கிராப் இருக்கும். எஸ்பெஷலி ஹுண்டாய் மாதிரியான கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, ஸ்கிராப் தூக்கி போடுவாங்க இல்லையா. இந்த ஸ்கிராப்பை எடுத்து அல்லது அந்த கம்பெனிக்கு ஸ்கிராப் சப்ளை பண்ணுறது, இந்த 2 பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னாக்கா பல கோடி போகுது. இதில் மாதம் வந்து கோட்டா ஒரு கட்டிங் மாதிரி போயிடும். செல்ல பிறந்தவைக்கு 4 கோடி மாதம், 4 கோடி 5 கோடி. அப்புறம் அந்த ராஜீவ் காந்தி ஒரு பெயிண்டர் ஒருத்தன் செஞ்சுருக்கானே, நான் தமிழர்ல, அவனுக்கு ஒரு 2 கோடி. இப்படி மாதம் போகுது. சரியா? ஏன் பிஜேபி அண்ணாமலை இருந்தார், அவருக்கு ஒரு 2 கோடி. இப்படி இல்லை, இதெல்லாம் இவங்களுக்குலாம் கோட்டா போயிட்டு இருந்துச்சு. இப்போது என்ன கேள்வினா, இந்த மாதிரி இவங்க பணத்தை வாங்கிட்டு கட்சியை வந்து இவங்க வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தேர்தல் வரும்போது தானே அவன் கட்சியை கண்டுக்க முடியும். அப்போ அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, இப்போ விஜயோட நான் போகிறான்னு வைங்க, கூட்டணி வைக்கிறேன், நான் விஜயோட போகிறேன்னு வைங்க, அவனுக்கு உடனே ஒரு குஷி ஆகிடுது.
ஏன்னா அவன் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து எம்பவர் ஆக முடியும். நாளைக்கு ஒரு உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னா அவன் ஒரு 200 பசங்க வந்து வேலை செய்வான், ஒரு 100 பசங்க வந்து வேலை செய்வான். அவன் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எம்பவர் ஆவான், அவன் போய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு, புத்துணர்ச்சி வந்துடும், அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும்? சரி, இல்லை நீ ஆட்சியில் பங்கு வாங்கு, சரி பங்கு கூட வேண்டாம்ப்பா, ஒரு 40 தொகுதி 40. ஏன்னா காங்கிரஸ் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2016 வரைக்கும் காங்கிரஸ் வாங்கிட்டு இருந்த தொகுதிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்றது பாருங்கள். 40, 45, 50 இந்த மாதிரி தான் தொகுதிகள் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க. சரியா? அது வந்து 2021 தான் குறைஞ்சிது. ஸோ காங்கிரஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. நாங்கள் திரும்பி 25 வாங்கினோன்னு வைங்க, நீ 25 தொகுதி தர, 25 வாங்கினோன்னா நம்மளை காலி பண்ணுவாங்க. பிஜேபி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் வளர்ந்துட்டு போகிறான், ஏடிஎம்கேவோட அவன் கூட்டணியில் அவன் சீட்ஸ் அதிகமாக வாங்கிட்டு அவன் க்ரோ ஆகிட்டே போகிறான் அவன். அப்படின்னும் பொழுது நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்வி வருது. ஒரு கால் பிஜேபிக்கு அதிக சீட்டு வந்து காங்கிரஸுக்கு குறைவாக சீட்டு வந்துருச்சுன்னு வைங்க, ஜெயிச்சு, நான் சொல்கிறது இப்போ இன்றைக்கி 18 சீட்டில் இருக்காங்க, அதிகமாக வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ அவங்க யோசிப்பாங்கல்ல பிஜேபி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுதுன்னு. காங்கிரஸோட ரியல் எனிமி பிஜேபி, திமுகவோ அதிமுகவோ கிடையாது. ட்ரூ. பிஜேபியோட ரியல் எனிமி காங்கிரஸ், அதிமுகவோ திமுகவோ கிடையாது, காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க அதை தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்க அதை பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் பிஜேபிக்கு அவங்களுக்கு ப்ராமினன்ஸ் கிடைக்கிது, இந்த பக்கம் வந்து நமக்கு எந்த ப்ராமினன்ஸுமே இல்லை, நம்ம சும்மா ஒப்புக்கு நம்ம இருக்க போகிறோம், நம்ம ஏன் அப்படி விடணும், நான் ஏன் விடணும், கரெக்ட் தான் அப்படின்ற கேள்வியை தான் அவங்க கொண்டு வராங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, திமுக மேலே ஒரு சந்தேகமும் வருது. என்னென்னா நீங்கள் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறத கூர்ந்து கவனிங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 8 பேர் இப்போ வந்து சஸ்பெண்ட் ஆனோம், ஆமாம், எம்பிக்கள்லாம் சஸ்பெண்ட் ஆனோம், அதில் 7 பேர் காங்கிரஸ், ஒருத்தர் சிபிஎம், திமுக வரவே இல்லை, ஏன் வரலன்னு எனக்கு தெரியுன்றார். இப்போ என்ன அர்த்தம், பிஜேபி கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல தான் காங்கிரஸ் வந்து உஷாராக பார்க்குது, நம்மளை வந்து காலி பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுறாங்க, 2029க்கும் சேர்த்து திங்க் பண்ணுறாங்க. இப்போ திங்க் பண்ணும்போது நம்ம ஏன் விஜயை வளர்த்து விடக்கூடாது, ஏன் நம்ம ஒரு ஆப்ஷனாக வைக்கக்கூடாது, விஜயை காண்பிச்சு நம்ம இங்கே கொடுக்குறதால அதிகமாக சீட்டு கூட உங்க கூட இருக்கேன். புரியுது, நான் உங்களை மீட் பண்ணல ஒரு இந்த எலெக்ஷன்ல அவன் என்னங்க லாஸ், அவனுக்கு எதுவுமே இல்லை, காங்கிரஸ் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே இன் தமிழ்நாடு, they have nothing to lose. திமுக இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு. சரியா, நீ எனக்கு சீட்டு கொடுத்தனா நீ ஜெயிப்ப, அதிகமாக சீட்டு கொடுத்தா நீ ஜெயிப்ப, சரியா, அதிகமாக சீட்டு கொடுத்து நீ ஜெயிச்சு நீ ஆட்சியில் இருந்துக்க, இல்லையா தோத்துப்போ. நீ தோத்து போனால் என்ன பண்ண போகிற, திரும்பி எங்கிட்ட தான் வரப்போகிற. 29ல் திமுக என்னங்க பண்ணும், காங்கிரஸை தானே போய் ஆகணும். கரெக்டு, மதச்சார்பற்றன்னு சொல்லி நீ அங்கே தானே போய் சேர்ந்தாகணும், வேறு வழி கிடையாது. நீ பாஜகவோட போக முடியாது, அப்போ எங்கே போவ, நீ காங்கிரஸோட தானே போய் ஆகணும். நீ எப்படி தானே எங்கிட்ட தானே வரப்போகிற. இப்படி தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க டஃப் பார்கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க 4 மாதம் முன்னாடியே 3 மாதம் முன்னாடியே அவங்க குழு போடுறாங்க. இல்லை குழு எங்கே போட போகிறாங்க, அவசியமே இல்லை. எலெக்ஷன் தானே குழு போடுவீங்க, நீ 3 மாதம் முன்னாடி ஏன் குழு போடுற. அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் காங்கிரஸ் பேஸ் செட் பண்ணுது நெகோசியேஷனுக்கு. அப்போ நெகோஷியேட் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியுது. இப்போ இதனால் அவங்க விஜய்கிட்ட போய் சேர போகிறாங்கன்னு நான் சொல்ல வரல, சேரலாம் போகலாம், நமக்கு தெரியாது. பட் திமுகவோட அவங்க வந்து எனக்கு இவ்வளோ இடத்த கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்க போகிற இடங்கள் இருக்கு பாருங்க, இதுதான் பிரச்சனைக்கு உள்ள போகுது. ஓகே நான் வந்து 2-3 நாளாக உங்களை மீட் பண்ணல, இப்போ தான் உங்களை பார்த்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 5000 rupees அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. என்ன தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பட்ஜெட்டில் அது நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஓட்ட விழும், அந்த தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் கூட வந்து ஒரு பாமர மக்கள் அதை பார்க்குறப்போ வந்து 5000 ரூபாய் இதுக்கு நம்ம இழக்கணும் அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதனால் திமுக ஒரு எட்ஜில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, மக்களுக்கு நீங்கள் நன்மை எப்போ செஞ்சாலுமே அதோடைய இம்பேக்ட் இருக்கும். சரியா, நீங்கள் எந்த நன்மையை செஞ்சாலுமே மக்களுக்கு ஒரு நன்மையை செய்யும்போது, இதில் மக்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ வெள்ளந்தியான மக்கள் அவர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது, வெள்ளந்தியான மக்கள், அதே சமயத்தில் நன்றி உணர்வு கொண்ட மக்கள். சரியா, அப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உதவுறீங்க அப்படின்னா அது அவங்க வந்து மனசில் கண்டிப்பாக அதை வச்சு நினச்சி தான் பார்ப்பாங்க, அதை வந்து உதாசீனப்படுத்த மாட்டாங்க. ஆனால் கேள்வி இங்கே என்ன அப்படின்னா, நீ இந்த 5000 நீ எப்போ கொடுத்துருக்க, முன்பணமாக கொடுக்குற, நீ என்ன போனஸாக கொடுத்துருக்கியா? கிடையாது, நீ முன்பணமாக 4 மாதம், அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதம், நீ 3 மாதம்ன்ற பொய், 4 மாதம்
இந்த 4 மாதத்தோட 1000 ரூபாய் நீ முன்பணமாக கொடுக்குற, இதை தவிர்த்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற, கோடை காலத்துக்காக தரேன். ஏன் போன வருஷம் கோடை காலம் இல்லையா? அதுக்கு முந்தின வருஷம் கோடை காலம் இல்லையா? சரி, இதெல்லாம் விட முன்கூட்டி கொடுத்த நீ பின்கூட்டி ஏன் கொடுக்கல? சரி, முன்கூட்டி கொடுத்தல 3 மாதத்துக்கே நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நீ 27 மாதம் எனக்கு தரலையே. ஃபஸ்ட்டு 27 மாதம் இங்கே கொடுத்தாங்க. அப்போ இது பித்தலாட்டம்னு தெரியலையா உங்களுக்கு? ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதங்கிறது தான் எனக்கு. இல்லை, அவங்களோட எதிர்பார்ப்பு ஒர்க் அவுட் ஆகணும்னு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு இதையெல்லாம் கொடுத்து நம்ம ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் சொல்கிறேன், மக்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உன் மேலே இருக்கக்கூடிய கோவத்தை நீ தனியை வைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணலாம், தனியவும் செய்யும். ஆனால் காலப்போக்கில் அவங்க யோசிப்பாங்கல்ல. கரெக்ட். அடுத்த மாதம் அவன் பணம் வரலையே, அப்போ அவன் யோசிப்பான்ல. ஏப்ரல் தானே எலெக்ஷன், மார்ச்சில் அவன் பணம் கிடையாது. அப்போ அவங்க யோசிப்பாங்கல்ல. இப்போ நீ என்ன பண்ணுற, ஒவ்வொருத்தருக்கும் கால் அனுப்புகிறாங்க, ஃபோன் ஒவ்வொருத்தருக்கும். 5000 வந்து விட்டதா? ஸ்டாலினுடைய குரலில் 5000 வந்து விட்டதா? 5000 நான் தானே கொடுத்துருக்கிறேன், என்னை கைவிட்டு விடாதீர்கள் அப்படின்னு நீ கெஞ்சுற அளவுக்கு நீ போய் இன்னைக்கு நிற்கிற. வை ஆர் யூ ஸோ டெஸ்பரேட்? 2014 செல்வி ஜெயலலிதா இதெல்லாம் பண்ணலையே. அவங்களும் அவங்களுடைய ஆட்சியின் நலத்திட்டங்களின் அடிப்படையில் தான் அவங்க தேர்தலை எதிர்கொண்டாங்க. அவங்க அப்படிலாம் டெஸ்பரேட்டாக போகலையே. 2021 எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி டெஸ்பரேட்டாக போகலையே. அவர் 2500 பொங்கலுக்கு கொடுத்தாரு. அது ஏன் கொடுத்தாருன்னா, கோவிடை விட்டு வெளியில் வந்தாங்கன்ற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு கொடுத்தாரு, நிவாரணம். அவ்வளோதானே தவிர்த்து அதுக்காக டெஸ்பரேட்டாக போய் இது பண்ணலையே. இல்லை, அந்த ஃபோன் கால் வரதும் வருது, நைட்டு 12 மணிக்கு மேலே பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். வாய்ஸ் கேட்டால் டக்குன்னு பயன்ட்டாங்கன்னா மக்கள். இல்லை, மற்ற நேரத்தில் மட்டும் என்ன ரசிக்க போகிறாங்கன்னு உங்கள் குரலை, உங்கள் அந்த குரலை கேட்டு என்ன ரசிக்க போகிறாங்க மற்ற நேரத்தில். உடனே கோவப்படாதீங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து கேட்கணும். 2 பேரை ஹைஜாக் பண்ணியிருக்கீங்க அதிமுகவுக்கு. மன்னன் ஒருத்தர் மூக்க அழகிரி கூட இருந்தவர், அவரை கூட விடுங்க. ஆனால் இப்போ லாட்ரி கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே தாவேக்கான்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ லாட்ரி கட்சியாக முதன்மை இடத்துல இருக்கிறது வந்து அதிமுகன்னு சொல்கிறாங்க. லீமா ரோஸ் மார்டின் அப்படிங்கிறவங்க ஐஜேகேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அதை எப்படி நீங்கள் வந்து என்னங்க, தேர்தல் வந்தால் எல்லாம் வந்து வேடந்தாங்கல் பறவைகள் மாதிரி எங்கே வந்து வாய்ப்பு இருக்கோ அங்கே வந்து சேர்றதுன்றது நடக்கிறது தானே. ஓகே. இது தேர்தலாம் நடக்க தான் போகுது. மார்டினோட குடும்பம் எடுத்திங்கன்னா அவங்க எல்லா கட்சியிலையும் ஒரு துண்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு மகன் பிஜேபியில் இருந்தார், இப்போ போய் ஒரு தனியாக கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு பாண்டிச்சேரியில். ஒரு மகன் பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு மருமகன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கார், தாவேக்கால இருக்கார். மனைவி இப்போ அதிமுக இருக்காங்க. சரியா? இப்படி இது திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா மார்டினே மிகப்பெரிய கொடையாளி. 550 கோடிக்கு மேலே மார்டின் கொடுத்துருக்காரு திமுக எலெக்ஷன் டைமில். இப்படி எல்லா கட்சியிலும் துண்டு போட்டு தானே இருக்காங்க. ரைட்டு. இதில் என்ன பெரிய நமக்கு பெரிய சேஞ்ச் இருக்க போகிறது? ஒன்றும் கிடையாது. மன்னன் சொல்கிறீங்களா, மதுரையில் பார்த்தீங்கன்னா அவர் 2016 அந்த கட்சி, 2014 அந்த கட்சியிலேருந்து ஏன்னா அழகிரி அவர்கள் கூட ட்ராவல் பண்ணியிருந்தாங்க, வெளியேற்றப்பட்டவர். இப்போ அவர் வராருன்னா ஆப்டிக்ஸ், நான் அதிமுகவுக்கு வரேன் அப்படின்ட்டு. இது வந்து இப்போ தேர்தல் நெருங்க இது நிறைய நடக்கும். அதிமுக வருவான், திமுக போவான், அதிமுகலேருந்து தாவேக்காக்கு போவான். இது தேர்தல் வர்றதுல நெருங்க இன்னும் நிறைய ஆகும். இதில் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் தாவேக்காவில் சேர்ந்தார் அப்படின்னு. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ எப்படா அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏ வரதான் 2006 இருந்தானுமா, 2011 இருந்தானுமா. இது அதிமுகவில் பெரிய விஷயம் என்னன்னா, எனிபடி கேன் பிகம் எம்எல்ஏ. உண்மைதான். நீங்கள் முன்னாள் எம்எல்ஏன்னு எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 500 பேர் இருப்பாங்க முன்னாள் எம்எல்ஏக்கள். ஏன்னா பை வர்ச்சு ஆஃப் அதிமுக 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருந்திருக்கு. அதனால் நிறைய நம்பர்ஸ் முன்னாள் எம்எல்ஏக்களாக இருப்பாங்க. ஏன்னா அதிமுகவில் புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும். பழைய ஆளுங்களே இருக்கிறதுன்றது இருக்கும். ஒரு 50 பேர் 60 பேர் இருக்காங்கன்னா மற்றவங்கெல்லாம் புதியவர்கள் சைக்கிளில் வந்துகிட்டே இருப்பாங்க. சரியா? அப்போ யாருமே வந்து முன்னாள் எம்எல்ஏ தான். இந்த முன்னாள் அமைச்சர்னு எடுத்திங்கன்னா மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கும். ஏன்னா செல்வி ஜெயலலிதா இருந்த பீரியடில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு அமாவாசையும் ஒரு பௌர்ணமி வரும்போது எல்லாம் பயத்தில் இருக்கும். எந்த அமைச்சருக்கு பதவி காலியாக போகுது, அமைச்சருக்கு பதவி காலியாக போகுதுன்றதே ஜெயா டிவி பார்த்து டிக்கரில் போகிறத பார்த்தா அவன் தெரிஞ்சுப்பான். நான் லைவாக பார்த்துருக்கேன். ஒரு அமைச்சர் பேசிகிட்டே இருக்கார், நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கோம், டிக்கரில் போகுது அந்த அமைச்சருடைய பதவி போயிடுச்சுன்ட்டு. அவர் ஒன்று ஓ சரிப்பா இன்னும் பெண்ணை மூடி வச்சுட்டு அப்படியே எழுந்து போயிட்டார். பேசிட்டு இருக்கும்போது நான் லைவில் பார்த்தேன். நான் அமைச்சர் பேர் சொல்ல விரும்பலை, சொல்கிறேன் நான். இப்படி முன்னாள் அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா அது 100கணக்கில் போகும். ஏன்னா அத்தனை அமைச்சரில் மாற்றிருப்பாங்க. கருணாநிதியே சொல்லுவார், அம்மையார் வந்து
மாத்திக்கிட்டே எல்லா எம்எல்ஏக்கும் வாய்ப்பு கொடுத்து விடுவார் போல. இந்த சட்டமன்ற இது முடியறதுக்குள்ள 5 ஆண்டுகள் சட்டமன்றம் எல்லாரையுமே மந்திரியாக்கி பார்த்துருவோம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து விடுவார் போல அப்படின்னா நக்கல் பண்ணுவார். சரியா? அப்போ அது வந்து அதிமுகவுடைய கல்ச்சர். அப்போ யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு இடத்துல எப்போ ஒரு காலத்துல அமைச்சராக இருந்திருப்பா, இல்லை எம்எல்ஏவா இருந்திருப்பா, இல்லை முன்னாள் எம்பியா இருந்திருப்பான். நீ அவங்களெல்லாம் கூட்டு வந்து நாம் சேர்த்து கொண்டு விட்டோம்னா அதனால என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. ரைட்டு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறந்த நடிகர்களுக்கான தமிழ் விருது கொடுத்தாங்க. அப்போ எனக்கு என்ன கவலையாச்சுன்னா, ச்சே, ஒரு அப்பா முதல்வராகி அதே ஆட்சியில் பையன் நடிச்சு அப்பா கையால் பையன் விருது வாங்காமல் அதுக்குள்ளே வந்து விருது கொடுக்குறவராட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கவலையாக இருந்தாலும் சந்தோஷமா என்னங்க இருந்துச்சு. கருணாநிதி வந்து உளியின் ஓசை அப்படின்னு நியாயமா அதுக்கு கிழவன நிமிஷம் வச்சிருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கருணாநிதியே முதலமைச்சர், அவர் தான் விருதை வழங்க போகிறார். கருணாநிதியே அந்த படத்தை உடைய டயலாகே என்னை கருமத்தியே எழுதினார். அதனால அவருக்கு விருது. அந்த விருது கருணாநிதிக்கு வழங்க வேண்டும் என்று தேர்வு செய்தவரும் கருணாநிதியே. இதுக்கு பருத்தி மூட்டை கோல்மால் புறத்திலே இருந்திருக்கலாம். ரைட், முடிச்சுக்கலாம்.